மேரேஜ் டிலே பண்ணிக்கலாம் சார். ஓகே, நான் 23, 25ல கூட பண்ணிக்கிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ லவ் வேணாம், நீ வந்து லவ் பண்ணனா உன்னோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டே, இல்லைன்னா உன் லைஃப் கரெக்டா இருக்காது, நீ வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டே, உனக்கு ஃபினான்ஷியலா ஒன்று இருக்காது அப்படின்றாங்க. அந்த பையனுக்கு எத்தனை வயசு? 23. எங்க ஒர்க் பண்றாப்ல? கொரியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மந்த்லி ஒன்ஸ் என்ன வந்து பாத்துருவோம். நான் ஒருவேளை கொரியா போவேன், இல்லைன்னா நாங்க எங்கேயாவது வேற ஏதாவது கண்ட்ரிஸ் கப்புள் டூர் போவோம், அது மாதிரி போயிட்டு இருந்தோம். நான் பேங்காக்ல தான் இருந்தேன். இப்போ லீவுன்றக்காக நான் வந்திருந்தேன். ஓகே, 1 year எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அடுத்த ட்ரிப் போறேன்னா இல்ல அதெல்லாம் வேணாம், பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் எல்லாம் போடுவேன் சார், எங்களோட ரீல்ஸ் அது மாதிரிலாம் ஏதாவது போடுவேன். போட்டா இல்ல நீ ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுலயே எதுக்கு லவ்னு கேட்பாங்க, அதுவும் நீ சூஸ் பண்ணியிருக்க, நான் எப்படி போய் கேள்வி கேட்கறதுன்னு கேட்பாங்க. நீ உண்மையிலே இங்க இருக்க எல்லா இந்தியன் பேரண்டோடைய மனசுலயும் வெடிகுண்டு வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்க. புரியுதா இல்லையா? 18 வயசு, 10 மொழி தெரியும், கப்புலா டூர் போவேன், 4-5 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன், அடுத்து வந்து இதை பண்ண போறேன், கொரியா பேரை லவ் பண்ண போறேன், கொரியா தெரியும்னு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் மனசுலயும் நம்ம புள்ள பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல, இவன் வெடி வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உங்க அம்மா இவ்வளவு வெடிக்கு சிரிச்சுட்டே இருக்காங்க பாத்தியா? மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுல வந்து 25 வயசு வரைக்கும் தள்ளி போறதுக்குள்ள அவங்க லவ் புட்டுக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறீங்களா இல்லையா? மனசுல நினைக்கிறீங்களா இல்லையா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. அப்ப என்னதான் ஐடியா? 25 வயசு வரைக்கும் லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, என்ன பண்ணலாம்? பண்ணி வைக்க வேண்டியது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க அம்மாக்கு 4 வார்த்தை கொரியால சொல்லுமா. 우리 진짜 사랑하고 있는데 오빠도 지금 와가지고 말도 우리 가족도 만나는데 우리 엄마가 받아줬으면 좋겠어. எப்படி? என்னமா அதுக்கு அர்த்தம்? நீ பேசு. அதான் நாங்க இவ்வளவு வருஷமா லவ் பண்ணிட்டு அவங்களே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்களும் ஹாப்பியா இருப்போம்னு சொன்னேன். ஓகே, அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியும்.